மை டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி பிரியாணி பண்ண போகிறோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா வதங்கி வந்து இப்போ மல்லி, புதினா, பச்சை மிளகா, தயிர் அரைச்சி சேர்த்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் போடுறோம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மல்லித்தூள். வறுத்த அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். அளவா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி. இப்போ வந்து சோயா கொஞ்சம் போட்டுக்கலாம். சோயா மீன் மேக்கர் சொல்லுவோம். வெஜிடேரியன் தான், அதனால சோயா போட்டு. தம் போடலை, விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பிரியாணி வந்து விசில் எடுத்தாச்சு. நல்லா ஜூஸியாக வந்துடும். அதாவது நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.